ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சின்ன டிப்ஸு தான் இது. இட்லிக்கு மாவு அரைக்கிறோம். நம்ம எப்பொழுதுமே சாஃப்டாக இட்லி வரணுன்னா என்ன பண்ணணுன்னா, மாவு வந்து நான் அரிசி 2 கிலோ அரிசி ஊற வச்சு இந்த மாதிரி வெளியே அரைக்கிறாங்க இல்லையா, இட்லிக்கு அரிசி மாவு, அவங்களாண்ட போய் வெறும் அரிசி வெந்தயம் போட்டு அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இப்போ உளுந்து மட்டும் நான் இந்த 2 கிலோ அரிசிக்கு வெறும் 250 கிராம் உளுந்து மட்டும்தான் ஊற வச்சுருக்கிறேன். நல்ல பிராண்டட் உளுந்தாக வாங்கிக்கோங்க. இதை வந்து ஒரு 1 ஹவர் அப்படி ஊற வச்சாலே போதும், உளுந்து நல்லா ஊறிடும். அப்படி இல்லையா, எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அரிசி ஊற போடும் போதே உளுந்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நம்ம எடுத்து 1 ஹவர் கழித்து அரைச்சோம்னா நல்லா மாவு வரும். அதுக்காக தான் சொல்கிறேன், நல்லா மாவு ஆகும். இப்போ நான் உளுந்து மட்டும் வீட்டில் தான் அரைக்கிறேன். ஏன்னா பாருங்கள், உளுந்து மட்டும் நான் வீட்டில் அரைக்கிறேன். எவ்வளோ மாவு ஆகுது பாருங்கள். வெறும் 250 கிராம் தான் போட்டிருக்கேன் நான் உளுந்து. இது ஒரு டைம் போட்டிருக்கேன், பாத்திரத்துலேயும் கொஞ்சம் வச்சுருக்கேன் 2வது அரைக்கிறதுக்கு. இவ்வளோ தான். நான் 2 கிலோ அரிசிக்கு 250 கிராம் தான் போடுறேன். ஆனால் நம்ம கடையில் போய் அரைச்சிட்டு வந்தோம்னா 2 கிலோ அரிசிக்கு 400 கிராம் போட வேண்டியது இருக்கும். அப்போ தான் இட்லி சாஃப்டாக வரும்ன்ற மாதிரி இருக்கும், அழுத்தமாக இருக்கும், மாவு புளிப்பேறி வராது. அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி வீட்டில் உளுந்து அரைச்சிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் இட்லி. இப்போ பாருங்கள், உளுந்து வந்து நான் வெறும் 250 கிராம் தான். எவ்வளோ உளுந்து மாவு ஆயிருக்குன்னு பாருங்கள். இது வந்து அரிசி எவ்வளோ அழுத்தமாக இருக்குது. நம்ம உளுந்து சேர்த்து கடையில் அரைச்சிட்டு வந்தாலுமே இந்த மாதிரி அழுத்தமாக தான் மாவு இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். கொஞ்சம் கஷ்டம்தான் வீட்டில் அரைக்கணுன்னா உங்களுக்கு. ஆனால் வந்து உளுந்து வந்து குவான்டிட்டி நம்ம கம்மியாக சேர்க்குறோம். அதே சமயம் இட்லி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் கடையில் போய் அரிசி அரைச்சிக்கோங்க, வீட்டில் உளுந்து அரைச்சி போட்டுக்கோங்க. அப்போ வந்து இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த மாவை போட்டு சேர்த்ததும் இந்த பக்கெட்டு ஃபுல்லாக ஆகிடும் நமக்கு. அந்த அளவுக்கு உளுந்து வந்து இப்போ இது ஒரு பார்ட்டு தான் அரைச்சிருக்கேன், இன்னொரு பார்ட்டு கிரைண்டரில் போட்டு வச்சுருக்கேன் நான். அப்போது எவ்வளோ மாவு ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஆனால் நம்ம இது கடையில் போய் மாவு அரைக்கிற கைப்படாமல் அரைச்சி கொடுக்குறாங்கன்னு அரைச்சிட்டு வரோம். ஆனால் கொஞ்சம் வேலை பிஸியில் எல்லாருக்குமே வேலைகள் இருக்கிறதுனால நம்ம அப்படி தான் அரைக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் சிரமம் பார்க்காம வீட்டில் இந்த மாதிரி உளுந்து மட்டும் அரைச்சி இந்த அரிசி மாவில் சேர்த்து கரைச்சி வச்சிங்கன்னா, உப்பை ஆட் பண்ணி நாளைக்கு இட்லி ஊற்றும் பொழுது சாஃப்டாக இருக்கும். நீங்கள் காலையிலேயே ஒரு 10 மணி போல் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட ஈவினிங் நம்ம வந்து நைட்டுக்கு டின்னர் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு இட்லி டிஃபன் வந்து 2 கொத்து ஊற்றினோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. அதுக்காக தான் சொல்கிறேன். கடையில் நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கும் போது எவ்வளோ உளுந்து சேர்த்தாலும் மாவு வந்து சாஃப்டாக வரவே வராது. இட்லி அடை போல் தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் இதை சொல்கிறேன் நான். எல்லோரும் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும் உங்களுக்கு. எனக்கு வந்து இப்போ வந்து நான் 2 மாவையும் ஒன்றா சேர்த்து கரைக்க போகிறேன். வந்து பாருங்கள், 2 மாவையும் உளுந்தையும் நான் ஒன்றா சேர்க்குறேன். நம்ம வந்து கடையில் அரைச்சோம்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கவே இருக்காது. அதுக்காக தான் நம்ம வந்து சாஃப்டாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி நான் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? பாருங்கள், 2வது ஒரு கப்பு மாவு அரைச்சிருக்கிறேன் நான். வெறும் 250 கிராம் உளுந்து எவ்வளோ மாவு ஆகுதுன்னு பாருங்கள் நீங்களே. அதுக்கு தான் நான் எப்போவுமே இப்படி தான் வீட்டில் தான் அரைப்பேன் நான். உளுந்தை அரிசி மட்டும்தான் கடையில் அரைச்சிட்டு வருவேன். இப்போ 2த்தையும் கரைச்சி வச்சிட்டோம்னா நம்ம ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழித்து இட்லி மாவு சாஃப்டாக ரெடி ஆகிடும். நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். ரொம்பவும் நைட் டைமில் நம்ம கரைச்சி வெளியே வச்சோம்னா அது பொங்கி வெளியெல்லாம் வந்துடும் மாவு. அதுக்காக சொல்கிறேன் நான். இந்த முறையில் நீங்களும் பண்ணுங்கள், கரெக்டாக இட்லி நல்லா வரும் உங்களுக்கு. அதுக்காக சொல்கிறேன் நான். ரெண்டுத்தையும் நல்லா கரைச்சி ஒன்றை போல் வச்சிட்டோம்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கடையில் அரைச்சின்னு வந்தால் ஒரு பக்கெட் ஃபுல்லாக மாவு வரவே வராது. அதுக்காக தான் நம்ம வீட்டில் இந்த மாதிரி அரைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கின்னு எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வீட்டிலையே சாஃப்டான இட்லி எவ்வளோ அழகாக பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. இட்லி நாளைக்கு நான் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். நான் சுடுற இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த மாதிரி மாவு அரைச்சி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.